நமது ஜெபம் டிவியில் ഉയരുള്ള ക്രിസ്തുവൈ വെളിപ്പെടുത്തുതൽ. നിങ്ങളുടെ മേൽ കർത്താവ് തന്നിരിക്കുന്ന അഭിഷേകം സകല ദുരാത്മാവിനെയും പുറത്താക്കുവാനുള്ള ഒരു അഭിഷേകവും അധികാരവും കർത്താവ് നിങ്ങളുടെ മേൽ തന്നിരിക്കുന്നത്. கர்த்தர் உங்கள் மேல் தந்திருக்கிறதான இந்த அபிஷேகம் சகல அசுத்த ஆவிகளையும் துரத்தவும் கடிந்து கொள்ளவும் செய்யக்கூடியதான ഒരു അഭിഷേകം. എത്ര വലിയ പ്രശ്നങ്ങൾ പ്രതികൂലങ്ങൾ വന്നാലും അതിനൊന്നിനും നിങ്ങളെ പരാജയപ്പെടുത്താൻ പറ്റത്തില്ല. ക്രിസ്തു യേശുവിൽ എപ്പോഴും നിങ്ങളെ ജയോത്സവമായി ജയിക്കുന്നവരായി കർത്താവ് നിങ്ങളെ നടത്തുവാൻ തുടങ്ങും. ஆமென். எந்த எதிர்மாறான சூழ்நிலைக்கும் ஒருபோதும் உங்களை தோற்கடிக்க முடிவதில்லை. எவ்வளவு பெரிதான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆமென், நீங்க அதுல எல்லாவற்றிலையும் வெற்றி சிறந்தவர்களாக மாறுவீர்கள். Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. രണ്ടായിരത്തി 2023 ഞങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനാ റൂമിൽ കർത്താവ് ഞങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തന്ന ആ റിലത്തെയാണ് ഇന്ന് നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞങ്ങൾ ഷെയർ ചെയ്യാൻ പോകുന്നത്. 2023 ஆண்டு நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தரோட ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நாங்கள் பகிர வாஞ்சிப்பது. 2024 റിലത്തെ കുറിച്ച് കേൾക്കാൻ എത്ര പേർ ആഗ്രഹത്തോടു കൂടെ വാഞ്ചയോടു കൂടെ ആയിരിക്കുന്നു? 2024 ஆண்டு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து கேட்க எத்தனை பேர் ஆசையோடு வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்க? ഞങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അതിനെ ഡിക്ലെയർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. நாங்கள் இப்பொழுதே இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை உங்களுக்கு அறிக்கை பண்ண போகிறோம். 2024 the realm. சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பவுல் சொன்ன அந்த வார்த்தை, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த ஒரு வசனம் ஆழமாக பவுலுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நாளிலும் இந்த செய்தியினுடைய அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். வாங்க செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். പതിനാലാമത്തെ വാക്യത്തിനകത്ത് പൗലോസ് ഇങ്ങനെ പറയുന്നത്, ചെമ്പു പണിക്കാരനായ അലക്സാണ്ടർ എനിക്ക് വളരെ ദോഷം ചെയ്തു. ஆமென். 14வது வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறது, கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். അപ്പോൾ പൗലോസിന്റെ സുവിശേഷ ഘോഷണത്തിൽ കൂടെയുള്ളവർ ലോകത്തെ സ്നേഹിച്ചു പോകുന്നു, കൂടെയുള്ള ചിലർ
വളരെ ദോഷം ചെയ്യുന്ന അനുഭവങ്ങൾ ഉണ്ടാകുന്നുണ്ട്. அப்போ பவுலினுடைய ஊழிய வேலையில் சில நபர்கள் இந்த பிரபஞ்சத்தை நேசித்து போகிறார்கள், சில நபர்கள் பவுலுக்கு விரோதமாகவே தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். 16ാമത്തെ വാക്യത്തിൽ പൗലോസ് പറയുന്നു, എൻ്റെ ഒന്നാം പ്രതിവാദത്തിൽ ആരും എനിക്ക് തുണ നിന്നില്ല. ஆமென். 16வது வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறது? நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നമ്മൾ നോക്കുമ്പോൾ ഒറ്റ വാക്യത്തിനകത്ത് പൗലോസ് പറയുക, ഞാൻ നല്ല പോർ പൊരുതി, എൻ്റെ ഓട്ടം തികച്ചു, വിശ്വാസം കാത്തു. ஆமென். நாம் பார்க்கும்போது ஒரே வார்த்தையிலே பவுல் என்ன சொல்கிறது? ஆமென். நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், நல்ல போராட்டத்தை പോരാടിനേൻ, വിശ്വാസത്തെ കാത്തുകൊണ്ടേൻ എന്ന് சொல்லி. ഞാൻ പറഞ്ഞു അതിന് പല കാരണങ്ങളുണ്ട്. എൻ്റെ ഓട്ടം തികച്ചു എന്നൊക്കെ പറയാൻ പല കാരണങ്ങളുണ്ട്. അതിനകത്ത് ഒരു കാരണമാണ് ദേമാസ് ലോകത്തെ സ്നേഹിച്ച് തെസ്സലോനിക്കയിലേക്ക് പോയി എന്ന് പറയുന്നത്. ஆமென். பவுல் நான் என்னுடைய ஓட்டத்தை திகைத்தேன் என்று சொல்லும்போது அங்கே ஆமென் அது சொல்ல பல காரணங்கள் இருக்கிறது. இங்கே கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தேமா என்னதான நபர் உலகத்தை நேசித்து உலக வழிக்கு போகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். അടുത്ത ഞാൻ പറഞ്ഞു, ഇത് ഒറ്റ വാക്യത്തിനകത്ത് പൗലോസ് പറഞ്ഞു നിർത്തിയിരിക്കുന്നത്. എന്താ? ഞാൻ നല്ല പോർ പൊരുതി, എൻ്റെ ഓട്ടം തികച്ചു, വിശ്വാസം കാത്തു. ഒറ്റ വാക്യത്തിനകത്ത് പൗലോസ് ഇത് പറഞ്ഞു നിർത്തിയിരിക്കുക. அடுத்ததாக நான் மறுபடியும் சொல்கிறேன், பவுல் ஒரே வசனத்தில் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்தேன் என்று சொல்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നമ്മൾ ഈ വാക്യം വായിക്കുമ്പോൾ ഇത് വളരെ ഈസി ആയിട്ടും വളരെ ലാഘവത്തോടെ നമ്മൾ ഇത് വായിച്ചത്. ஒருவேளை நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது ஏதோ ரொம்ப எளிதாக நடந்த காரியம் என்று சொல்லி இது நம்ம எளிதாக வாசித்து விடுவோம். പക്ഷെ പൗലോസിന്റെ ജീവിതത്തിലേക്കൊന്ന് ശ്രദ്ധിച്ചാൽ ഇത് പെട്ടെന്ന് നമുക്ക് വായിച്ചു തീർത്തു പോകാൻ കഴിയത്തില്ല. ஆனால் பவுலுடைய வாழ்க்கைக்கு நேராக நாம் கவனித்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு வசனத்தை அவ்வளவு சீக்கிரமாக வாசித்து நம்மளால முடித்து விட முடிவதில்லை. നമ്മളിത് പൗലോസിന്റെ വിഷയത്തിനകത്ത് സംസാരിക്കുമ്പോൾ പോലും നമ്മുടെ കൺമുമ്പിൽ കാണുന്ന സുവിശേഷകരുടെ ജീവിതം നിങ്ങൾ നോക്കിയാൽ അവരുടെ സുവിശേഷ വേല അത് ഈസി ആയിട്ടുള്ളതല്ല, എളുപ്പത്തിൽ ചെയ്തു തീർക്കാൻ കഴിയുന്ന ഒരു കാര്യമല്ല. நம் பவுலுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை உற்று பார்க்கும் போதும் நமக்கு சுற்றிலும் இருக்கிற அநேகம் சுவிசேஷகர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவ்வளவு எளிதாக முடித்து விட வேண்டிய ஒன்று அல்ல. ஐ ஒரு சுவிசேஷ வேலை என்று சொல்வது நமக்கு புரிய வரும். 2 തിമോത്തി 3-ാം അധ്യായത്തിന്റെ 12ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് പൗലോസ് പറയുന്നുണ്ട്, എന്നാൽ ക്രിസ്തു യേശുവിൽ ഭക്തിയോടെ ജീവിക്കാൻ മനസ്സുള്ളവർക്കെല്ലാം ഉപദ്രവമുണ്ടാകും. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் பவுல் விதமாக சொல்கிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவரும் துன்பப்படுவார்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നിങ്ങളുടെ മുമ്പിലുള്ള സുവിശേഷകരെ നിങ്ങൾ അവരെ ഒരിക്കലും നിന്ദിക്കരുത്. കാരണം അവർ ഒരുപാട് പ്രതിസന്ധിയിലൂടെയുമാണ് കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്നത്. ஆமென். உங்களுக்கு மத்தியில் இருக்கிற சுவிசேஷகர்களே நீங்க ஒருபோதும் நிந்திக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் பல விதமான பிரச்சனைகள் மத்தியிலே தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ഹല്ലേലൂയ. സുവിശേഷ വേല എന്ന് പറയുന്നത് ഈസി ആയിട്ടുള്ള വേലയല്ല. சுவிசேஷ வேலை என்று சொல்வது ஆமென் அவ்வளவு ஈஸியான ஒரு வேலை அல்ல. പൗലോസ് പറഞ്ഞു, ഞാൻ നല്ല പോർ പൊരുതി, എൻ്റെ ഓട്ടം തികച്ചു, വിശ്വാസം കാത്തു എന്ന് പറയുമ്പോൾ വളരെ ഈസി ആയിട്ട്, വളരെ വേഗത്തിൽ, വളരെ പെട്ടെന്ന് പൗലോസ് തൻ്റെ ഓട്ടം തികച്ചു എന്നല്ല അവിടെ പറയുന്നത്. அமேன் அமேன். பவுல் இந்த இடத்தில் அமேன் நான் என்னுடைய நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்து கொண்டேன் என்று சொல்லும் போது அவ்வளவு எளிதாக நடந்த ஒரு விஷயத்தை குறித்து அல்ல இந்த இடத்தில் சொல்கிறது. പൗലോസിന്റെ കൂടെ സുവിശേഷ വേലയിൽ ഇറങ്ങിയ പലരും പിന്മാറ്റത്തിലേക്ക് പോയി, ചിലർ ലോകത്തെ സ്നേഹിച്ച് മറ്റു സ്ഥലങ്ങളിലേക്ക് പോയി സുവിശേഷത്തിൽ നിന്ന് വിട്ടുപോയ അനേകരെ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. அமேன். ஏனென்றால் பவுலோடு கூடவே சுவிசேஷ வேலைக்கு இறங்கின பல நபர்கள் உலகத்தை நேசித்து பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் பின்வாங்கி போன അനുഭവത്തെ നമുക്ക് பார்க்க முடியும். ഹല്ലേലൂയ. പൗലോസിന്റെ സുവിശേഷ വേലയിലേക്ക് നോക്കിയാൽ പൗലോസിന്റെ സുവിശേഷ വേലയിൽ ഉണ്ടായ കഷ്ടങ്ങൾ എന്താണെന്ന് വചനത്തിനകത്തു നിന്ന് തന്നെ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. அப்போ பவுலினுடைய சுவிசேஷ வேலையை உற்று பார்த்தோம் என்று சொன்னால், பவுல் தன்னுடைய சுவிசேஷ வேலைக்கு மத்தியிலே அனுபவித்ததான துன்பங்கள் பாடுகள் என்னவென்று சொல்லி വാർത്തയിലിരുന്നേ നമ്മളാൽ പുரிந்து കൊள்ள முடியும். 2 കൊരിന്ത്യൻസ് 11-ാം അധ്യായത്തിനകത്ത് പൗലോസ് അത് പറയുന്നത് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. 2 കൊരിന്ത്യർ 11வது அதிகாரத்தில் பவுல் அந்த காரியங்களை குறித்து சொல்றத നമുക്ക് പുரிய വരും. 2 കൊരിന്ത്യൻസ് 11-ാം അധ്യായം അതിന്റെ 23-ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ അവിടെ പറയുന്നു, ഞാൻ അധികം പ്രാവശ്യം തടവിലായി. ആമേൻ. 2 കൊരിന്ത്യർ
11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பவுல் என்ன சொல்கிறது? அதிகமாக நான் காவலில் வைக்கப்பட்டேன். അപ്പോൾ ഒരു തവണ രണ്ട് തവണയല്ല, പൗലോസ് പറയാ അധികം തവണ ഞാൻ തടവിലായി. அப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல, பவுல் என்ன சொல்கிறது? அநேகம் தடவை நான் காவலில் வைக்கப்பட்டேன். ഒരു തവണ തടവിലായത് നമുക്ക് അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16 അധ്യായത്തിനകത്ത് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. ഒരു തടവை കാവലിൽ വയ്ക്കപ്പെട്ടത് അപ്പോസ്തല നടപടികൾ 16வது அதிகாரത്തിൽ നാം பார்க்கிறோം. പൗലോസും ശീലാസും പ്രാർത്ഥനാ സ്ഥലത്തേക്ക് ചെല്ലുമ്പോൾ അവിടെ വെളിച്ചപ്പാടത്തിയായ ഒരു സ്ത്രീയെ അവർ ശാസിക്കും, അവളുടെ മേലുള്ള ഭൂതം വിട്ടുമാറുന്നത് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. ആമേൻ. ഒരു നാளைக்கு பவுலும் சீலாவும் தன்னுடைய பிரயாண வேளையிலே குறி சொல்கிறதான ஒரு பெண்மணி இடத்திலே இருந்து அந்த அசுத்தாவியை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ഹല്ലേലൂയ. പൗലോസിനും ശീലാസിനുമുള്ള അതോറിറ്റി നിങ്ങൾ കണ്ടോ? ഒരു സ്ത്രീയുടെ മേലുള്ള ദുരാത്മാവിനെ ഒറ്റ വാക്ക് പറയുമ്പോൾ തന്നെ അതിനെ പുറത്താക്കാനുള്ള അഭിഷേകം അധികാരവും അവരുടെ മേലുണ്ടായിരുന്നു. ആമേൻ. கவனிங்க, பவுல் சீலா மேல இருக்கிறதான அந்த அதிகாரத்தினுடைய வல்லமையை அந்த அசுத்தாவி நிறைந்த அந்த பெண்மணியை ஒரு தடவை கடிந்து கொள்ளும் பொழுதே அந்த அசுத்தாவி அவளிடத்தில் இருந்து வெளியேறுவதை நாம் பார்க்கிறோம். എന്നാൽ ഇവളെ കൊണ്ട് ഈ വെളിച്ചപ്പാടത്തെ കൊണ്ട് ലക്ഷണം പറയിപ്പിച്ച് കാശുണ്ടാക്കിക്കൊണ്ടിരുന്നവർ അവർ എന്ത് ചെയ്തു എന്നറിയാവോ? 19ാമത്തെ വാക്യത്തിനകത്ത്, അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16 അധ്യായം 19ാമത്തെ വാക്യത്തിനകത്ത്, അവളുടെ യജമാനന്മാർ തങ്ങളുടെ ലാഭത്തിൻ്റെ അംശം പോയത് കണ്ടിട്ട് പൗലോസിനെയും ശീലാസിനെയും പിടിച്ചു. ஆனால் இந்த பெண்மணியை வைத்து தங்களுக்கு நன்மை சம்பாதித்து கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? 19வது வசனத்திலே பார்க்கிறோம். அவளுடைய எஜமானர்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சிலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகள் இடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ഒരു വെളിച്ചപ്പാടത്തിയുടെ മേൽ ഉണ്ടായിരുന്ന ആ ദുരാത്മാവിന്റെ മേൽ ജയമെടുക്കാനുള്ള ഒരു അഭിഷേകം ഇവരുടെ മേൽ ഉണ്ടായിരുന്നു. ആമേൻ. கவனிங்க அன்பானவர்களே, குறி சொல்கிறதான ஒரு ஸ்திரீயின் மீது இருந்ததான ஒரு அசுத்த ஆவியை துரத்தக்கூடியதான ஒரு அதிகாரம் இவர்கள் மேல் இருந்தது. ഇതുപോലെ സകല ദുരാത്മാവിനെയും ജയിക്കുവാനുള്ള ഒരു അഭിഷേകം ആ കർത്താവ് നിങ്ങളുടെ മേൽ തന്നിരിക്കുന്നു. இதுபோலவே சகல அசுத்த ஆவிகளையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகம் தான் கர்த்தர் உங்கள் மேல் പകർന്നിരിக்கிறார். നിങ്ങളുടെ വിഷയത്തിൽ, നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്തുള്ള പ്രശ്നങ്ങളെ നോക്കി നിങ്ങൾ ഭാരപ്പെടുകയോ കരയുകയല്ല ചെയ്യേണ്ടത്. അതിനെ ശാസിച്ചാൽ അതിനകത്തുനിന്ന് നിങ്ങൾക്ക് പുറത്തു വരുവാനായിട്ട് സാധിക്കും. இதுபோலவே உங்களுடைய விஷயத்தில் பாரப்படவோ துக்கப்படவோ அல்ல நீங்க செய்ய வேண்டியது. அதை கடிந்து கொண்டால் நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த விஷயத்தின் மேல விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ഇരുട്ടിന്റെ പ്രവർത്തികളെ ശാസിക്കുകയത്രേ വേണ്ടതെന്ന് വചനം പറയുന്നു. വാർത്ത என்ன சொல்கிறது? ഇരുളിനുடைய ക്രിയകളെ നിങ്ങൾ കടിந்து കൊള്ളുங்கள். നിങ്ങളുടെ മേൽ കർത്താവ് തന്നിരിക്കുന്ന അഭിഷേകം സകല ദുരാത്മാവിനെയും പുറത്താക്കുവാനുള്ള ഒരു അഭിഷേകവും അധികാരവും കർത്താവ് നിങ്ങളുടെ മേൽ തന്നിരിക്കുന്നത്. கர்த்தர் உங்கள் மேல் தந்திருக்கிறதான இந்த அபிஷேகம் சகல அசுத்த ஆவிகளையும் துரத்தவும் கடிந்து கொள்ளவும் செய்யக்கூடியதான ഒരു അഭിഷേകം. മർക്കോസിന്റെ സുവിശേഷം 16 അധ്യായത്തിനകത്ത് യേശു തന്നെ പറയുക, വിശ്വസിക്കുന്നവരാൽ ഈ അടയാളങ്ങളൊക്കെയും നടക്കുമെന്നാണ് പറയുന്നത്. മർക്ക എഴുതിன സുവിശേഷം 16வது அதிகாரத்தில் இயேசுவானவர் என்ன சொல்கிறார்? விசுவசிக்கிறவர்களால் இந்த அடையாளங்கள் யாவதும் நடக்கப்படும். അവർ എൻ്റെ നാമത്തിൽ ഭൂതങ്ങളെ പുറത്താക്കും. യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ ഭൂതങ്ങളെ പുറത്താക്കുമെന്ന് വചനം പറയുന്നു. அவர்கள் என் நாமத்தில் அசுத்த ஆவிகளை துரத்துவார்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഇന്ന് ആരൊക്കെ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? ഞങ്ങളെ കേൾക്കുന്നവർ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങളോട് പോരാടുന്ന, നിങ്ങളെ പരാജയപ്പെടുത്തുന്ന, നിങ്ങളെ വഞ്ചിക്കുന്ന ദുരാത്മാവിനെ പുറത്താക്കുവാൻ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമം കൊണ്ട് നിങ്ങൾക്ക് സാധിക്കും. ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் எங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை விசுவசிக்கிறவர்கள் என்று சொன்னால் அசுத்த ஆவிகளை துரத்தத்தக்கதான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் மேல் പകർന്നിരിക്കുകയാണ്. ഇത് തന്നെയാണ് പൗലോസും ചെയ്തത്. இதுவே தான் பவுலும் செய்தது. 18ാമത്തെ വാക്യം ഇങ്ങനെ നോക്കിയേ നിങ്ങൾ. 18வது വചനത്തെ நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16 അധ്യായം 18ാമത്തെ വാക്യം ശ്രദ്ധിച്ച്, ഇങ്ങനെ അവൾ പല നാൾ ചെയ്തു പോന്നു. പൗലോസ് മുഷിഞ്ഞ് തിരിഞ്ഞു നോക്കി അവളിലുള്ള ഭൂതത്തോട്, അവളെ വിട്ടുപോകുവാൻ ഞാൻ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ നിന്നോട് കൽപ്പിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. ആ നാഴികയിൽ തന്നെ അത് അവളെ വിട്ടുപോയി. ஆமென். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல்
அமேன். சினங்கொண்டு திரும்பி பார்த்து நீ அவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். അവളിലുള്ള ഭൂതത്തോട് യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ അവളെ വിട്ടു പോകുക എന്ന് ഭൂതത്തോട് കൽപ്പിച്ചു എന്ന് വചനം പറയുന്നു. அப்போ அவளில் இருக்கிறதான அசுத்த ஆவியின் இடத்திலே கட்டளையிட்டது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇതുപോലുള്ള ഒരു അധികാരമാണ് കർത്താവ് നിങ്ങളുടെ മേൽ തന്നിരിക്കുന്നത്. ഇതുപോലുള്ള ഒരു അധികാരം താൻ കർത്തർ உங்களுக்கு തന്നിരിக்கிறார். ആ നാഴികയിൽ തന്നെ, ആ സമയത്ത് തന്നെ, ആ നിമിഷത്തിൽ തന്നെ അവളിലുള്ള ഭൂതം പുറത്തുപോയി. ആമേൻ. വചനം என்ன சொல்கிறது? അന്നേരമേ அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு வெளியேறிட்டு என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നു ഇങ്ങനെ ഒരു കൃപയിലും അഭിഷേകത്തിലും എനിക്ക് ജീവിക്കണമെന്ന്? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இப்படி ஒரு கிருபை அபிஷேகத்துக்குள் ஆமென் நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. ഇതിന് കർത്താവ് പറയുന്ന ഒറ്റ കാര്യമുള്ളൂ, വിശ്വസിക്കുന്നവരാൽ ഈ അടയാളങ്ങളൊക്കെ നടക്കുമെന്ന് യേശു പറയുന്നത്. இதற்கு இயேசுவானவர் சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று மட்டும்தான், விசுவசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. ആരിലുള്ള വിശ്വാസത്താൽ ഇത് സംഭവിക്കുന്നത്? யார் மேல் இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தினால் இது நடக்கிறது. യേശു ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്താൽ, യേശു ക്രിസ്തുവിൽ നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നവരാണോ, യേശു ക്രിസ്തുവിനെ രക്ഷകനും നാഥനുമായി സ്വീകരിച്ചവരാണോ, അവരാൽ ഈ അടയാളങ്ങളൊക്കെ നടക്കുമെന്ന് യേശു പറയുന്നത്. இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களா? அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் மீதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி യേശു പറയുന്നത്, യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ നിങ്ങൾ ഭൂതങ്ങളെ പുറത്താക്കും. அவர்களை பார்த்து தான் இயேசுவானவர் சொல்கிறார், ஆமென், நீங்கள் என் நாமத்தில் அசுத்தாவிகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. ഈ വചനത്തിൽ പറയുന്ന അത്ഭുത അടയാളങ്ങൾ നിങ്ങളുടെ കരത്താൽ നിങ്ങൾക്കും യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ ചെയ്യുവാൻ സാധിക്കും. இந்த வார்த்தையில் சொல்லி இருக்கிற அற்புத அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். അതിന് ഒരു കീ മാത്രമാണ് നിങ്ങൾക്ക് വേണ്ടത്, യേശു ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസം. அதற்கு ஒரே திறவுகோல் மட்டும்தான் உங்களுக்கு தேவை, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പൗലോസ് യേശു ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് ആ വെളിച്ചപ്പാടത്തിയായ സ്ത്രീയിലുള്ള ഭൂതത്തെ നോക്കി നസ്രേനായ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ അവളെ വിട്ടു പോകുക എന്ന് കൽപ്പിക്കുന്നത്. பவுல் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கை வழியாக வந்ததான் அந்த அதிகாரத்தில் தான் அந்த ஸ்திரீயின் மேல் இருக்கிற அசுத்த ஆவியை அவளிடத்திலே இருந்து விட்டு விலகு என்று சொல்லி அதிகாரத்தோடு கூட அவர் கட்டளையிடுவது. വചനം പറഞ്ഞു, ആ നിമിഷത്തിൽ തന്നെ ആ ദുരാത്മാവ് അവളെ വിട്ടുപോയി. வசனம் என்ன சொல்கிறது? அந்நேரமே அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு போயிட்டு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇതുപോലെ നിങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്ത് ഇത് പ്രശ്നങ്ങളും പ്രതികൂലങ്ങളും പിശാചിനാൽ ബാധിക്കപ്പെട്ട അങ്ങനെയുള്ള വിഷയങ്ങളുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ യേശുവിൻ്റെ നാമത്തിൽ അതിനെ ശാസിച്ചു തുടങ്ങിക്കേ. നിങ്ങളുടെ ഭവനം സ്വതന്ത്രമാകാൻ തുടങ്ങും. നിങ്ങളുടെ പ്രശ്നങ്ങൾക്കകത്തുനിന്ന് നിങ്ങൾക്ക് പുറത്തു വരുവാനായിട്ട് സാധിക്കും. இதுபோலவே உங்களோட வாழ்க்கையிலும் எதிர்மாறான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருக்கிறதா? நீங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கட்டளையிட ஆரம்பிங்க. உங்களுடைய விஷயங்களில் மீதும் ஆமென் கர்த்தருடைய அற்புதமான வல்லமை செயல்படும். അത് നിങ്ങളുടെ കഴിവിനാലല്ല, നിങ്ങളുടെ ശക്തിയാലല്ല, യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിലുള്ള ശക്തിയാലെ ഈ അത്ഭുതങ്ങൾ നടക്കുന്നത്. ஆமென். இது உங்களுடைய தகுதியினால அல்ல, உங்களுடைய நாமத்துடைய வல்லமையினாலே அல்ல, இயேசு கிறிஸ்து என்பவருடைய நாமத்தின் வல்லமையினால தான் இதெல்லாம் நடக்கிறது. യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കുന്നവർക്ക് അസാധ്യമായിട്ട് ഒന്നുമില്ല എന്ന് വചനം പറയുന്നു. இயேசு கிறிஸ்துவில் விசுவசிக்கிறவர்களுக்கு அசாத்தியமாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. കാരണം യേശുവിന്റെ നാമം എല്ലാ നാമത്തിലും മേലായ നാമമാണ്. ஏனென்றால் இயேசுவுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ഇത് ഞങ്ങൾ പറയുമ്പോൾ പല വിഷയത്തിനകത്ത് ഭാരപ്പെടുകയും പല പ്രതിസന്ധികൾക്കകത്ത് നിൽക്കുന്നു. മരിക്കാം, ആത്മഹത്യ ചെയ്തേക്കാം എന്നുള്ള ചിന്തയ്ക്കകത്ത് നിൽക്കുന്നവർ പോലും ഞങ്ങളെ കേൾക്കുന്നവരുണ്ട്. യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ ഒരു അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാണ്. ஆமென். இந்த வசனத்தை கேட்கும் போதே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகள், ஆமென், நீ வாழ வேண்டாம், செத்து விடலாம், வாழ்க்கையை முடித்து விடலாம் என்றெல்லாம் சொல்லி பலவிதமான தாக்குதல் பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் எங்களை கேட்குறீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இன்றைக்கே உங்களோட வாழ்க்கையிலே അത്ഭുതமான ചില വിടുതലുകൾ നടക്കുന്നത്. നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്ത് നിങ്ങൾക്ക് സമാധാനം അനുഭവിക്കാൻ പറ്റുന്നില്ല, സന്തോഷം, സ്നേഹം അനുഭവിക്കാൻ പറ്റുന്നില്ല. ഭാര്യ ഭർത്ത ബന്ധത്തിനകത്ത് ഭയങ്കര സെപ്പറേഷനാണ്. നിങ്ങൾക്ക് ഒരുമിച്ച് ജീവിക്കാൻ പറ്റുന്നില്ല. വളരെ പ്രശ്നത്തിനകത്താണ്, നിങ്ങൾ സെപ്പറേറ്റഡ് ആയിട്ടാണ് ജീവിക്കുന്നത്. ഇന്ന് യേശുവിൻ്റെ നാമത്തിൽ നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങിക്കേ. നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്തുന്ന സെപ്പറേഷൻ്റെ സ്പിരിറ്റ് മാറി ഒന്നായി ഒരു മനസ്സോടെ ഐക്യതയോടെ നിങ്ങൾക്ക് ജീവിക്കുവാനായിട്ട് സാധിക്കും. ആമേൻ. ഇത് കേൾക്കുമ്പോൾ പലവിധமான பிரச்சனைகள், பிரத்யேக விதமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள் ஆமேன் சில பிரச்சனைகள் இருக்கிறவர்கள், கணவன் மனைவி ஒருமித்து வாழ முடியாமல் சில பிரச்சனைகள்
பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள், நீங்க அந்த செப்பரேஷன் ஸ்பிரிட்டுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நிச்சயமாகவே இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒற்றுமை இளைப்பாறுதலை தர வாஞ்சிக்கிறார். പലപ്പോഴും നിങ്ങൾ ഫിനാൻഷ്യൽ ക്രൈസിസ് അനുഭവിക്കുക, സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുന്നു. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങിയ കർത്താവ് പറയുക, എന്നെ തന്നെ വിളിച്ചപേക്ഷിക്കുന്ന ഏവർക്കും നൽകുവാൻ യേശു സമ്പന്നനാകുന്നു എന്ന് വചനം പറയുന്നു. ஆமென். பல நபர்களும் பொருளாதார எல்லைகளிலே பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்க. ஆனால் இயேசுவானவர் சொல்கிறார், என்னை நோக்கி அழைக்கிற அனைவருக்கும் கொடுக்க நான் വല്ലവരായിരിக்கிறேன். നിങ്ങൾ പല രോഗത്താൽ ഭാരപ്പെടുന്നവർ ഞങ്ങളെ കേൾക്കുന്നു. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങിയ വചനം പറഞ്ഞു, നിങ്ങൾ രോഗികളുടെ മേൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിച്ചാൽ അവർ സൗഖ്യമാകുമെന്ന് വചനം പറയുന്നു. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ നിങ്ങൾക്ക് സൗഖ്യമുണ്ട്. ஆமென். நீங்க பல பலவீனத்தால் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தால் சுகம் உண்டு. அந்த சுகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. നിങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ തന്നെ യേശുവിൻ്റെ നാമത്തെ നിങ്ങളൊന്ന് ഡിക്ലെയർ ചെയ്ത് യേശുവേ എന്നൊന്ന് വിളിച്ചു തുടങ്ങിക്കേ. നിങ്ങളുടെ വിശ്വാസത്തെ ഒന്ന് വർദ്ധിപ്പിച്ചു തുടങ്ങിക്കേ. നിങ്ങളുടെ കുടുംബത്തിൻ്റെ അവസ്ഥകൾ മാറും, നിങ്ങളുടെ ജീവിതത്തിൻ്റെ അവസ്ഥകൾ മാറും, തളർച്ചകൾ മാറും, പുതിയ വഴികൾ നിങ്ങളുടെ മുമ്പിൽ തുറന്നു വരുവാൻ തുടങ്ങും. ஆமென். இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நீங்க அறிக்கை பண்ணுங்க, இயேசுவே என்று அழைக்க ஆரம்பிங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மத்தியிலே ஒரு பெரிய விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നാമത്തിലാണ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ അത്ഭുതങ്ങൾ നടക്കുന്നത്. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். എല്ലാ നാമത്തിലും മേലായ നാമമാണ് യേശുവിൻ്റെ നാമം. ஏனென்றால் எல்லா നാമത്തിற்கும் മേലാன നാമം தான் இயேசுவினுடைய നാമം. ആ ഭൂതത്തെ നോക്കി യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നാമത്തിൽ വെളിയിൽ പോകുക എന്ന് പൗലോസ് കൽപ്പിച്ചപ്പോൾ തന്നെ ആ ദുരാത്മാവളെ വിട്ട് പുറത്തുപോയി. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளை இட்ட பொழுதே பவுலுடைய வார்த்தையிலே அந்த அசுத்த ஆவி வெளியேறிச்சு. അത് പൗലോസിന് യേശുവുമായിട്ടുള്ള ഫെലോഷിപ്പിനകത്ത് പൗലോസിന് ലഭിച്ചിരിക്കുന്ന ഒരു അധികാരമാണ്. அது இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவின் அடிப்படையிலே பவுலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு அதிகாரம். ഇതേ ഫെലോഷിപ്പ്, ഇതുപോലെ തന്നെ യേശുവുമായിട്ട് നിങ്ങൾക്കൊരു അഭേദ്യമായ ബന്ധമുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്കും ഇതുപോലുള്ള അധികാരത്തെ ഉപയോഗിക്കുവാനായിട്ട് സാധിക്കും. ஆமென். இது போலவே இயேசுவோடு உங்களுக்கு வேர்பிரிய முடியாததான ஒரு உறவு இருந்தால் நிச்சயமாகவே இந்த அதிகாரத்தை உங்களாலேயும் பயன்படுத்த முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എത്ര പേർ കർത്താവിന്റെ കരങ്ങളിലേക്ക് നിങ്ങളെ തന്നെ സമർപ്പിക്കാൻ റെഡിയാണ്? எத்தனை பேர் உங்களையே கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கு? യേശുവിന്റെ നിറവിൽ നിറഞ്ഞു ജീവിക്കാൻ വേണ്ടി എത്ര പേർ സമർപ്പിക്കാൻ തയ്യാറാണ്? இயேசுவுடைய நிறைவில் நிரம்பி வாழ எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? മക്കളെ, യേശു ക്രിസ്തുവിൽ അല്ലാതെ ഒരു ദൈവിക അനുഗ്രഹത്തെ നമുക്ക് പ്രാപിക്കാനായിട്ട് സാധിക്കത്തില്ല. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினால் அல்லாமல் ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தையும் நம்மால பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. സകല ദുരാത്മാവും മുഴങ്കാൽ മടക്കുന്ന ഒരേ ഒരു നാമം, അത് യേശു ക്രിസ്തു എന്ന ഏക നാമം മാത്രമാണ്. സകല അസുദ്ധ ആവികളും മുഴങ്കാൽ മടക്കുകിற ഒരേ ഒരു നാമം, അത് കർത്തരാകിയ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമം. നിങ്ങൾ കർത്താവുമായിട്ടുള്ള ബന്ധത്തിലാണ് ജീവിക്കുന്നതെങ്കിൽ, യേശു ക്രിസ്തുവിന്റെ നിറവിലാണ് ജീവിക്കുന്നതെങ്കിൽ, യേശു ക്രിസ്തുവിനോടൊപ്പം നടക്കുകയാണെങ്കിൽ സകല അന്ധകാര ശക്തികളെ നിങ്ങൾക്ക് ജയിക്കുവാനായിട്ട് സാധിക്കും. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவிலே தான் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால், மெய்யாகவே அவரோடு இருக்கிற ஒற்றுமையில் தான் நீங்க மேற்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், எல்லா അന്ധകാര മണ്ഡലത്തെയും നിങ്ങൾക്ക് നിശ്ചയമാകவே മേற்കൊள்ள முடியும். മന്ത്രവാദത്തിനോ ഒരു കൂടോത്രത്തിനോ ഒരു ദുരാത്മശക്തിക്കോ യാതൊന്നിനും നിങ്ങളെ പരാജയപ്പെടുത്തുവാൻ സാധിക്കത്തില്ല, നിങ്ങളെ തകർത്തു കളയാനായിട്ട് സാധിക്കത്തില്ല. எந்த குருசொல்லுக்கோ பில்லி சூனிய கட்டுகளுக்கோ ஒருபோதும் ஆமென் உங்களை மேற்கொள்ள முடிவதில்லை. പിതാവാം ദൈവം ക്രിസ്തുയേശുവിൽ എപ്പോഴും നിങ്ങളെ ജയോത്സവമായി നടത്തുവാനായിട്ട് തുടങ്ങും. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். യേശു തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, വിശ്വസിക്കുന്നവരാൽ ഈ അടയാളങ്ങളൊക്കെയും നടക്കുമെന്ന്. இயேசுவே சொல்லி இருக்கிறார், വിശ്വസിക്കുന്ന ഉങ്ങളാൽ இந்த അടയാളങ്ങൾ നടക്കും. അപ്പോൾ യേശു ക്രിസ്തുവിൽ നിങ്ങൾ വിശ്വസിക്കാൻ തുടങ്ങിയാൽ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഓരോ ദിവസവും അടയാളങ്ങളും അത്ഭുതങ്ങളും സംഭവിക്കാൻ തുടങ്ങും. இயேசு கிறிஸ்துவில் நீங்க விசுவசிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். എത്ര വലിയ പ്രശ്നങ്ങൾ പ്രതികൂലങ്ങൾ വന്നാലും അതിനൊന്നിനും നിങ്ങളെ പരാജയപ്പെടുത്താൻ പറ്റത്തില്ല. ക്രിസ്തു യേശുവിൽ എപ്പോഴും നിങ്ങളെ ജയോത്സവമായി ജയിക്കുന്നവരായി കർത്താവ് നിങ്ങളെ നടത്തുവാൻ തുടങ്ങും. ஆமென். எந்த எதிர்மாறான சூழ்நிலைக்கும் ஒருபோதும் உங்களை தோற்கடிக்க முடிவதில்லை. எவ்வளவு பெரிதான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆமென், நீங்க அதுல எல்லாவற்றிலையும் வெற்றி சிறந்தவர்களாக மாறுவீர்கள்.
இந்த நேரத்தில் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துக்கத்தின் மத்தியிலும் சோர்ந்து போகாமல் உங்களுடைய ஓட்டத்தை தைரியத்தோடு ஓடக்கூடியதான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இந்த நேரத்தில் நாம் சேர்ந்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். எங்களை கேட்கிற எங்களுடைய அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா ஓட்டத்தில் பாதி வழியாக முடித்தவர்கள், பல பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போய் நிற்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, பவுல் தம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு துன்பங்களையும் துக்கங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒரு பிரச்சனை கூட இல்லப்பா. அதனால சோர்ந்து போகாமல் கர்த்தாவே ஓட்டத்தை ஓடி முடிக்கிற அந்த ஒரு மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. அப்பா, எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிடுவது இல்லை என்றதான உறுதி இன்றைக்கு இவர்களுக்கு உண்டாகட்டும். எங்களை கேட்கிற சிஸ்டர் மர்சி, சோர்ந்து போய் பல கேள்வியோடு கூட இருக்கிறீங்க அப்பா, இந்த நாளில் கர்த்தர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. எங்களை கேட்கிற காருண்யா என்றதான நபர் கர்த்தாவே, இப்பொழுதே அந்த நபரை நீங்க உறுதிப்படுத்தி முன்னாடி கொண்டு போய் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். அதை சொல்லி இந்த நபர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்தும் இந்த செய்தியினுடைய அடுத்த பகுதியை அடுத்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி உங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து உங்களை பலப்படுத்துவார். God bless you all. Stay blessed. ഇതൊരു അത്ഭുത സാക്ഷ്യമാണ്. യേശു ഒരാളെ രൂപാന്തരപ്പെടുത്തുന്നത് എങ്ങനെയാണ് ഈ സാക്ഷ്യത്തിലൂടെ നമുക്ക് മനസ്സിലാകും. ദൈവരാത്തിന് വേണ്ടി നിൽക്കുന്ന ഭവനമാക്കി കർത്താവ് നിങ്ങളെ മാറ്റട്ടെ. കർത്താവ് ഒത്തിരി ബ്ലസ് ചെയ്യട്ടെ. ഗോഡ് ബ്ലസ് യു.
நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.